கோவில்பட்டி அருகே 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி இரவு வானரமுட்டியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சண்முகராஜ் என்பவரது ஆட்டோவில் பயணம் செய்த வெள்ளை துரைச்சி என்ற பெண்ணும் காலம்பட்டி சாலையில் வழிமறிக்கப்பட்டு மர்ம நபர்களால் சராமரியாக வெட்டப்பட்டனர். இதில் வெள்ளை துரைச்சி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆட்டோ ஓட்டுநர் சண்முகராஜ் பலத்த காயமடைந்தார். இது தொடர்பாக நாலாட்டின்புதூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த வழக்கில் குற்றவாளிகள் சிக்காததை அடுத்து தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது ஆட்டோ ஓட்டுநர் சண்முகராஜுவுக்கும் வானரமுட்டி காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த மற்றொரு ஆட்டோ ஓட்டுநர் கணேசனுக்கும் ஆட்டோ ஸ்டாண்ட் சங்க தலைவர் பதவி தொடர்பாக தகராறு இருந்து வந்துள்ளது. இதனால் கணேசன் சண்முகராஜை கொலை செய்ய திட்டமிட்டு தனது சகோதரர் ராஜா, உறவினர்கள் சங்கிலி பாண்டி, மற்றொரு சங்கிலி பாண்டி ஆகியோருடன் சேர்ந்து ஆட்டோ ஓட்டுநர் சண்முகராஜுவை சராமரியாக வெட்டியுள்ளனர். இதில் தலையில் பலத்த வெட்டுக்காயம் விழுந்ததில் நிலை குலைந்த சண்முகராஜ் மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து அவர் இறந்துவிட்டதாக கருதிய கணேசன் உள்ளிட்டோர் ஆட்டோவில் பயணித்த வெள்ளைத்துறைச்சி போலீசிடம் தங்களை காட்டிக் கொடுத்து விடுவார் என்று நினைத்து அவரையும் கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். 2 ஆண்டுகளாக போக்கு காட்டி வந்த கொலையாளிகளை கைது செய்த தனிப்படை போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் பாராட்டினார்.